நீ நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட கூட இல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீங்க நல்லா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறது முகையான பதிலா. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க புரியுதா? செல்லம் நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீங்க நல்லா சாப்பிட்டீங்க தம்பி, நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல. பஸ் வரவில்லை என்று பொதுமக்களின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சொன்ன அதிர்ச்சி பதில். நல்லா சாப்பிட்டுருக்கேங்கிற புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்ல ப்ளீஸ். இப்ப மினிஸ்டர் கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டாங்க, நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுருக்கணும், நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது பயணிகளின் சிரமத்திற்கு நடுவே சர்ச்சையான அமைச்சரின் பேச்சு. சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து பக்ரீத் பண்டிகை மற்றும் முகூர்த்த தினம் வார இறுதி நாள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. இந்த நிலையில தான் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அப்ப பேருந்துகளோட இயக்கம் குறித்தும் பயணிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கும் பொழுது அங்க ஆல்ரெடி ரிசர்வ் பண்ண எந்த ஒரு பேருந்துகளுமே குறித்த நேரத்துல வரல அப்படின்னு பயணிகள் அமைச்சர் கிட்ட கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில தான் அமைச்சர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பயணி கிட்ட நீ நல்லா சாப்பிட்டு இருக்கிற தம்பி, நான் இன்னும் சாப்பிட கூட இல்ல அப்படின்னு பதில் சொல்லிருக்காரு. நான் என்ன கேள்வி கேட்டா இவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்ற மாதிரியாக அந்த பயணி செய்தியாளர்கிட்ட பேசும்போது கூறி இருக்கிறதும் அமைச்சர் பேசியிருக்கிற இந்த ஒரு காட்சிகளும் இப்ப இணையதளங்கள்ல வெளியாகி சர்ச்சையை கிளப்பிட்டு வருது.